வோக்கல் இன்ஜுரி ஒன்று ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. பட் அந்த இன்ஜுரி என்ன ஆச்சு மேம்? அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அது? இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் டே. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு செக்அப் பண்ணுறதுக்காக, எனக்காக போகவே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்க வந்து நீயும் மியூசிக்கில் தானே இருக்க, ஒரு தடவை வோக்கல் கார்ட்ஸ் செக் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நாளைக்கு கிளம்புறேன் ஷோக்கு, வேண்டாம் இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா சும்மா செக் பண்ணிக்கோ, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 10-20 எண்டோஸ்கோபி பண்ணுறோம், நீயும் ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ சும்மா அதை போய் எனக்கு வந்து ஆக்சுவலாக அதில் அந்த பண்ணுற ப்ரொசீஜரில் எனக்கு கொஞ்சம் அந்த லோக்கல் அனஸ்தெசிக் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரே எனக்கு அலர்ஜி போல இருக்குது, எனக்கு அது அப்போ தெரியல. ஐயோ, பெயின்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம்லி ட்ராமடைசிங்காக இருந்தது. ரொம்ப, அதாவது ஒரு டிப்ரெஷனில் போகிற மாதிரி தான் இருந்தது. ஃபுல் டைம் எப்போ மியூசிஷியன் ஆகும், பிகாஸ் அப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் தெரியும் அவங்களுக்கு 3:30 மேலே தான் லாவண்யா அவைலபிள். ஸோ 3:30 வரைக்கும் வரமாட்டாங்க, காலேஜில் இருப்பாங்க, படிக்கிற பொண்ணுப்பா டாக்டர் பண்ணு. நான் முடிச்சு ஒரு 1 இயரில் இந்த மாதிரி ஆகுதுன்னா வந்து அது சரிகமாப்பாக்கு வந்து தான் எனக்கே ஒரு பெரிய ரெவலேஷன் என்னென்னா, ஒரு ஒன்றுமே தெரியாமல் கூட வந்து பாட முடியும். அந்த பாடுறதுக்கான ஆர்வமும் அந்த குரலில் அந்த குரல் வளமும் இருக்குது, அந்த எக்ஸ்ப்ரெஷனோட பாட முடியுது அப்படின்னா யார் வேணால் பாடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து சரிகமாப்பாவில் வந்து நானே கற்றுன ஒரு விஷயம். நம்மள அறியாத ஒரு ஆனந்தம் வரும். இப்போ எனக்குலாம் லிட்ரலி இப்போ நான் பாட முடியல, நான் என் வழியாக அவங்க பாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் சீனியர் சீசனுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தென் வந்து சின்ன பசங்களுக்கும் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது எதுவும் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது? சீனியர்ஸில் வந்து இன்னும் பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி மோர். ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாட்டை கேட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ 5 வயசு குழந்தை, நான் 6 வயசு 8 வயசு குழந்தைலாம் பாடுறதுங்க. அதுங்க எப்போதுமே ஒரு வாரமும் அந்த பாட்டை என்னோட தான் சேர்ந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இப்போ சில எலிமினேஷன்லாம் வந்து நமக்கு பர்சனலாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யாராவது உங்களுக்கு எலிமினேட் ஆகி? சீசன் 4ல் வந்து விஜய்னு ஒரு கண்டஸ்டன்ட், அவன் வந்து செலக்ட் ஆவான், ஃபினாலேக்கு செலக்ட் ஆவான்னு நினச்சேன். அந்த டாப் 12 தான் இருந்தாங்க. ரொம்ப ட்ரை பண்ணோம். அவன் ரொம்ப டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது ஃபஸ்ட்டு இமான் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணது? ஃபஸ்ட்டு அவருக்கு பாடினது வந்து இப்போ கிருஷ்ணதாசின்னு ஒரு சீரியல் முன்னாடி வரும், ரொம்ப பாப்புலரான சீரியல். அது வந்து அந்த டைட்டில் சாங்கே நிதிஷ் மகாதேவன் மேடம் பாடியிருந்தாங்க, பயங்கர ஹிட் அது. ஸோ அந்த சாங் வந்து தெலுங்குல நான் பாடினேன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் அவரோட எல்லா ரெக்கார்டிங்ஸ்லையும் எல்லாமே ரெக்கார்டிங் வந்துரு அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன், சார் இல்லை சார் இன்றைக்கி வேண்டாம் சார், ஒரு நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம், எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துட்டுருக்கேன். சார் சான்ஸே இல்லை, உடனே 6 மணிக்கு ரெக்கார்டிங் வந்துரு. அவங்க ஒரு இதாக பொருட்டாவே மதிக்கல அவருக்கு. அதெல்லாம் என்ன விளையாடுறியா, எவ்வளோ பெரிய விஷயம், மூவி ரெக்கார்டிங் அப்படின்னு. சார் எந்த ரெக்கார்டிங் இருந்தாலும் முடியாது சார், யூனிவர்சிட்டி எக்ஸாம் சார் அப்படின்னு. தென் ஹி செட், விஜய் சார் படம் வரியா? நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அந்த நாட்டு சரக்கு சாங் பாடினது நான் தான் வெளியே சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. அது ஏன் அப்படி? Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. AM Ratnam presents N. Lingasamiயின் Run re-release ஜூலை 10 முதல் உங்கள் திரையரங்குகளில். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் 100க்கு மேலே படங்களில் வந்து பாட்டு பாடியிருக்கீங்க, தென் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, தென் வந்து டாக்டராகவும் இருக்கீங்க, இப்போ வந்து லைட் மியூசிக் வந்து ட்ரெயினராகவும் பண்ணிகிட்ருக்கீங்க, தென் இப்போ வந்து சரிகமபாவில் வந்து நிறைய பேத்துக்கு வாய்ஸ் கோச் பண்ணியிருக்கீங்க. எப்படி அங்கேருந்து தென் இப்படி சரிகமபாவில் வந்தீங்க? தென் அது ஜானி பற்றி சொல்லுங்கள். முதல்ல வந்து ப்ளேபேக்கில் தான் ஆரம்பிச்சதுங்க என்னோட இது. அதாவது ரெகுலராக இப்போ வந்து சரிகமாப்பா சூப்பர் சிங்கர்லாம் இருக்கிற மாதிரி முந்தி காலத்தில் வந்து இந்த சப்தஸ்வரங்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் சன் டிவியில். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ப்ளேபேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அது வழியாக ப்ளேபேக்கில் தான் ஆரம்பிச்சது என்னோடய ஜர்னி. பட் அதுக்கப்புறம் நிறைய பாடினேன், நிறைய ஷோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் அ வோக்கல் இன்ஜுரி ஒன்று ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. அப்போ ஆல்ரெடி நான் டாக்டரும் படிச்சிருந்தேன், அப்போ டென்டல் சர்ஜரி படித்து முடிச்சிருந்தேன் அப்போ தான். ஸோ சரி ஓகே, மேபி மியூசிக் இஸ் நாட் ஃபார் மீ போல இருக்குது அப்படின்னு நினச்சி அப்போ ஒரு ஐ ஹேட் அ பிரேக் அண்ட் வெண்ட் இன் டு மை கிளினிக். ஸோ ஒரு 16 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வேளச்சேரியில் ஐ ஹேட் மை ப்ராக்டிஸ். பட்
பாட்டு, இந்த இசை அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து பிடிச்சி இழுத்துரும். எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ண தான் நமக்கு மனசு பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடியே ஐ ஸ்டார்டட் அ சென்டர் கால்டு டேலண்ட் ஸ்டுடியோ. அதில் வந்து லைட் மியூசிக் ட்ரெயினிங் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில். அப்போ வந்து லைட் மியூசிக் ட்ரெயினிங் இல்லை. இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் லைட் மியூசிக் ட்ரெயினிங்கிறது ரொம்ப காமனாக பார்க்குறோம் நம்ம. அந்த டைமில் வந்து லைட் மியூசிக் ட்ரெயினிங்கிறது கொஞ்சம் நியூவாக இருந்தது. ஸோ ஒரு ஸ்வரம் கான்செப்ட் வச்சு ஒரு லைட் மியூசிக் ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறம் இட் வெண்ட் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன் நிறைய ஃபார் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நிறையா கோச்சிங் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீனி சார் வந்து சரிகமாபால கோச் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ அது நான் பேசலாம், நம்ம நிறையா அதை பற்றி பேசலாம். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே சரிகமாப்பா வந்தது. ஓகே. நான் இந்த கொஸ்டினே வச்சுருந்தேன் நான். நீங்கள் வந்து நிறையா ஹிட் சாங்ஸ் பாடிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை இந்த இண்டஸ்ட்ரி வந்து சரியாக யூஸ் பண்ணலையா? ஸோ எது தடுத்தது அப்படின்னே கேள்வி வச்சுருந்தேன். பட் நீங்கள் இன்ஜுரின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அந்த இன்ஜுரி என்ன ஆச்சு மேம்? அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அது? ஸோ ரொம்ப ஆர்கானிக்காக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்டு அவருக்கு பாடி அந்த மிக்சிங் போது இன்னொருத்தர் கேட்டு வாய்ஸ் நல்லாயிருக்கு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஆர்கானிக்காக மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு ஒரு இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் டே. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு செக்கப் பண்ணுறதுக்காக, எனக்காக போகவே இல்லை. ஸோ அப்போ எல்லாம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்க வந்து நீயும் மியூசிக்கில் தானே இருக்க, ஒரு தடவை வோக்கல் கார்ட்ஸை செக் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு ஆக்சுவலாக பரத்வாஜ் சாரோட ஒரு விருதுநகரில் ஷோ இருந்தது. இல்லை இன்னைக்கு நாளைக்கு கிளம்புறேன் ஷோக்கு, வேண்டாம் இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா சும்மா செக் பண்ணிக்கோ, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 10-20 எண்டோஸ்கோபி பண்ணுறோம், நீயும் ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ சும்மா அதை போய் எனக்கு வந்து ஆக்சுவலாக அதில் அந்த பண்ணுற ப்ரொசீஜரில் எனக்கு கொஞ்சம் அந்த அந்த லோக்கல் அனஸ்தெசிக் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரே எனக்கு அலர்ஜி போல இருக்குது, எனக்கு அது அப்போ தெரியல. ஸோ வெரி அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் தான். பட் இட் வாஸ் ஆச்சு, அவ்வளோதான். வேறு பட் இது உங்கள் வாய்ஸ் போகிற அளவுக்கு பாதிச்சு அடிக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணலையா? அதை நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ்ன்றதுனால நான் வந்து எல்லாம் மற்ற வேற ஒரு இஎன்டி கிட்ட போகிறது, வேற ஒரு ஆடியோலஜிஸ்ட் அந்த மாதிரி ஐ டுக் ட்ரீட்மெண்ட். எனக்கு கரெக்டான டைரக்ஷன் அப்போ கிடைக்கல. நான் வந்து மெடிக்கல் ஓரியன்டாக ஐ டுக் ட்ரீட்மெண்ட். எல்லாருமே வோக்கல் கார்டை பார்த்து வோக்கல் கார்டு நல்லா தானே இருக்குது, வோக்கல் கார்டு ஒன்று வோக்கல் கார்டில் எதுவும் ஆடியோலோ இது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பட் அது கண்ட்ராக்ட் ஆகிருந்தது. ஸோ அது வந்து இப்போ வந்து லரிங்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க இப்போது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே அந்த காலத்தில் ஒரு 20-22 இயர்ஸ் முன்னாடிலாம் இல்லை. ஸோ எனக்கு அப்போ அந்த கரெக்டான ஹெல்ப் கிடைக்கல. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணேன், நடக்கவே இல்லை. எங்கேயுமே அக்யூபஞ்சர் ட்ரை பண்ணலேருந்து எல்லாத்தையும், அக்யூபஞ்சர்லேருந்து ஆடியாலஜிஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் போய் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு இது பண்ணுங்கள் சரியாகும்பாங்க, பண்ணுவேன் சரியாகாது. அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ சரி மேபி நம்ம தலையெழுத்து இது வந்து இதுக்கு மேலே வராது போல இருக்கு, இனிமேல் நம்ம பாட்டை மறந்துடணும், சரி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு எடுத்த. பட் அது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. உங்களுடைய லட்சியம் ஒரு பெரிய ஐயோ எக்ஸ்ட்ரீம்லி ட்ராமடைசிங்காக இருந்தது. ரொம்ப அதாவது ஒரு டிப்ரெஷனில் போகிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நான் காலேஜ் டைமில் தான் மெடிக்கல் இந்த டென்டல் காலேஜ் படிக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக என்னோடய ரெக்கார்டிங் எல்லாமே. அப்போல்லாம் நான் ஒரு நாளும் வெயிட் பண்ணியிருப்பேன், எப்போ நான் படித்து முடிப்பேன், ஃபுல் டைம் எப்போ மியூசிஷியன் ஆகும். பிகாஸ் அப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் தெரியும் அவங்களுக்கு 3:30 மேலே தான் லாவண்யா அவைலபிள். ஸோ 3:30 வரைக்கும் வரமாட்டாங்க, காலேஜில் இருப்பாங்க, படிக்கிற பொண்ணுப்பா டாக்டர் பண்ணு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க என்னோடய ஒர்க் பண்ண அத்தனை மியூசிஷியன்ஸுமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3:30க்கு அப்புறம் தான் அவைலபிள் அப்படின்றது எப்போ மாறும். இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தால் ஷோஸ் போக முடியாது. ஸோ எப்போ ஃபுல் டைம் மியூசிஷியன் ஆகன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் டைம் மியூசிஷியன் ஆகிறச்சே ஒரு நான் முடிச்சு ஒரு 1 இயரில் இந்த மாதிரி ஆகுதுன்னா வந்து அதை எடுத்துக்கவே முடியல. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் இது நார்மலாக விட்டாலும் க்யூர் ஆகாதா மேம்? அது ஜஸ்ட்டு நான் பண்ண ஒரு தப்பு. இப்போ ஐ எம் டேக்கிங் இப்போ ஹெல்ப். இப்போ வந்து நிறையா பேர் இப்போ இதுக்கான லரிங்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்கன்றதுனால ஐ எம் டேக்கிங் ஹெல்ப். அவங்க சொன்னது வந்து நீங்கள் வந்து 20 வருஷம் நீங்கள் பாடாமல் விட்டது தான் தப்பு. அதாவது இப்போ பாடாமல் நான் கம்ப்ளீட்டாக விடலை. இப்போ நான் டீச்சிங், கோச்சிங், ட்ரைனிங்லாம் பண்ணின்னு இருக்கேன். பட் ஆனால் ஒரு பர்ஃபார்மருன்றது வேறு, ஒரு கோச் பாடுறதுன்றது வேறு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் கேப் விட்டதுனால இப்போ பார்த்தா சிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இப்போ அந்த இன்ஜுரி ஃபார்ம் ஆகிருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ. ஓகே. ஸோ அதுதான் ஒரு இது நம்ம கைமீறின விஷயம் அப்படிங்கும்போது நம்ம ஆமாம். பட் இப்போ வந்து இப்போ இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் டெவலப்மெண்ட்டில் இப்போ ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஐ எம் கரண்ட்லி டேக்கிங் சம் தெரப்பி. ஹோப்ஃபுல்லி லெட் அஸ் சீ. இப்போ வந்து எகெயின் வந்து சரிகமா பற்றி நான் கேட்குறேன். அங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து
ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பாடுறாங்க, பாடிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் சிம்பிளாக பார்க்குறோம். பட் அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு அந்த பின்னாடி உங்களுக்கு அந்த பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்கல்ல, ஸோ அது எவ்வளோ டஃப்பா இருக்கும் மேம்? இல்ல எல்லா ரியாலிட்டி ஷோஸுமே பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி ஒரு ட்ரெய்னர் வச்சு ஒரு ட்ரெயின் பண்ணி தான் கூட்டிட்டு வருவாங்க. பிகாஸ் ஜென்ரலா இப்போ இப்போ ஜென்ரல் மக்கள் தானே வராங்க. இப்போ வந்து இப்போ சரிகமபாக்கு வந்து தான் எனக்கே ஒரு பெரிய ரெவலேஷன் என்னன்னா, ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாம கூட வந்து பாட முடியும். அந்த பாடுறதுக்கான ஆர்வமும், அந்த குரல்ல அந்த குரல் வளமும் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷனோட பாட முடியுது. அப்டின்னா யார் வேணா பாடலாம் அப்டின்ற ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் வந்து சரிகமபால வந்து நானே கத்துன ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ், பிரீதிங் டெக்னிக்ஸோ, மைக் எப்படி பிடிச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களோ, அந்த பிட்சிங் குடுக்கறது, எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பண்றதுன்றது குடுக்கறது, அதெல்லாம் வந்து நெறைய டீட்டெயிலிங் நம்ம பண்ணுவோம். ஸோ அத பண்ண அப்படியே மெருகேறிட்டே வருவாங்க. நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க பாடுனதும், அந்த ஃபினாலேல பாடுறதும் பார்த்தா நமக்கே வந்து ஒரு நம்மள அறியாத ஒரு ஒரு ஆனந்தம் வரும். இப்போ எனக்கெல்லாம் லிட்ரலி இப்போ நான் பாட முடியல. நான் என் வழியா அவங்க பாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட தான் நான் வந்து அப்ப ஆஃப்கோர்ஸ் எல்லா ட்ரெய்னர்ஸுமே அப்படிதான் பண்ணுவாங்க ஐம் ஷூர். பட் அதான் அந்த அந்த ஒரு அந்த 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 ஹாப்பினஸ் வந்து நிஜமா அன்மேட்ச். நம்ம பசங்க வந்து நம்ம ட்ரெயின் பண்ற பசங்க வந்து நம்ம பாடி அவ்வளோ அழகா பாடி ஒரு கோல்டன் ஷவர் வாங்குறாங்களோ, அத அந்த சக்சீட் பண்ணும்போது அந்த அந்த கண்லேருந்து வர டியர்ஸ் எல்லாம் ஒண்ணும் அவ்வளோ உண்மை. அவ்வளோ விஷயம் இருக்கு. உண்மை இருக்கு அதுல. நீங்க சீனியர் சீசனுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தென் வந்து சின்ன பசங்களுக்கும் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, எது உங்களுக்கு சேலஞ்சா இருந்தது? அதாவது சீனியர்ஸ்ல வேற மாரி சேலஞ்ச் இருக்கும். ஜூனியர்ஸ்ல வேற. சீனியர்ஸ்ல வந்து இன்னும் பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி மோர். நம்ம வந்து இப்ப பசங்க தானே இதுக்கு மேல பசங்களால பாட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா, பசங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பாட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க. இப்ப 5 வயசு குழந்தை, 6 வயசு 8 வயசு குழந்தைலாம் பாடுறதுங்க. அதுங்க எப்போதுமே ஒரு வாரமும் அந்த பாட்ட என்னோட தான் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ட்ரெய்னிங் போது தான் கேட்கவே. ஸோ அதுங்கள பாட்ட லிரிக்க ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நமக்கே அதுங்க என்ன அர்த்தம்னு தெரியாது. என்ன ஸோ அதெல்லாம் முதல்ல லிரிக்க வந்து சொல்ல வைப்பேன். சில பேருக்கு தமிழும் தெரியாது. அது மழல இருக்கும். என்னெல்லாமோ டிஃபிகல்டீஸ் இருக்கும். ஸோ முதல்ல அந்த லிரிக்க முதல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அத வந்து அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி, அது அர்த்தம் சொன்னா தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த லிரிக்க அந்த மறக்காம பாடுறது. முதல்ல அந்த லிரிக்க மனப்பாடம் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த டியூன வந்து 10 தடவ கேட்டு, அவங்கள கொஞ்சம் வீட்லயும் கொஞ்சம் கேட்டுன்னு வர சொல்லி, அதுக்கு டியூன இது பண்ணி அத டெம்போல வந்து கொண்டு வந்து பசங்களுக்கு அந்த மாரி இருக்கும். பெரியவங்களுக்கும் வந்து அந்த அந்த பெர்ஃபெக்ஷன் லெவல் வந்து அந்த பிளேபேக்கோட இதில எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட பாடணும் அப்படின்ட்டு. ஸோ அதோட பெர்ஃபெக்ஷன் அவங்க என்ன லெவல்ல இருக்காங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி இங்கேருந்து பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி, பாயிண்ட் பி டூ பாயிண்ட் சி மாரி ஒரு பாயிண்ட்டா தள்ளிட்டே வரணும். இப்போ இந்த சாங் செலக்ஷன்லாம் யார் மேம் பண்ணது? நீங்க பண்ணுவீங்களா? இல்ல அவங்களே இல்ல பண்ணுவாங்களா? நெறையா அ கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டேருந்து தான் வி டேக் த ஓகே. அவங்களோட செலக்ஷன். சாய்ஸ் தான். அவங்க சாங்ஸ் செலக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இது சேனலோ இல்ல நீங்களோ இத நீங்க தான் பாடணும் அப்படிங்கிற மாரிலாம் செலக்ட் பண்ண. அப்படி இல்ல. அந்த அந்த ரைட்ஸ் இருக்கணும். அந்த சேனலுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கணும். அந்த சேனல்ஸ்க்கு அந்த ரைட் இருக்கும்போது, அந்த பசங்க கொண்டு வர சாங்க நம்ம வி டெண்ட் டு டேக். இப்போ சில எலிமினேஷன்லாம் வந்து நமக்கு பர்சனலா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்படி யாராவது உங்களுக்கு எலிமினேட் ஆயி அப்படிங்கிற மாரி இருந்ததா? எனக்கு நெறைய இருந்திருக்கு. நெறைய ஏதாவது இருந்திருக்கு. ஒருத்தர் சொல்லுங்க மேம். எனக்கு வந்து சீசன் அதாவது எலிமினேஷன்ட்டு இல்ல. ஆம் சீசன் 4ல வந்து விஜய்ன்னு ஒரு கண்டஸ்டன்ட். அவன் வந்து செலக்ட் ஆவான். ஃபினாலேக்கு செலக்ட் ஆவான்னு நெனச்சேன். அந்த டாப் 12ல தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். அ அது வந்து பட் எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அதனால நம்ம மத்த செலக்ட் ஆன பசங்களும் என் பசங்க தான். ஸோ அதனால பட் ஆனா அது அவன் ரொம்ப டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அது. அப்புறம் இப்போ இந்த ஜூனியர்ஸ்ல கூட இனியவன்னு ஒரு பையன். அவன ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரம் டே 1 நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து ஹி குடன்ட் மேக் இட் டு த டாப் இதுன்றது அந்த அந்த ஃபினாலே லெவல்ல வர முடியலன்றது வருத்தம் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ் இது வந்து இஸ் ஃபைனல். ஸோ அத பத்தி ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்குமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்கும். பட் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள முதல்லேருந்து பார்க்கும்போது, குழந்தைங்கலாம் சரி சீனியர்ஸ் எல்லாருமே முதல்லேருந்து பார்க்கும்போது நம்ம இன்வால்வ் ஆயிடுவோம். நம்ம அறியாமயே நம்ம ஒரு கனெக்ட் ஆயிடுவோம். நம்ம பசங்க மாதிரி தான். பிகாஸ் எவ்ரி டே வி ஆர் வித் தெம். ஸோ அது வந்து ஒரு ஒரு ஜர்னி மாதிரி தானே. ஸோ அவங்க லிட்ரலி அவங்க அம்மா, அப்பா அனுபவிக்கிற பெயின் நமக்குமே அது தெரியும் அது. ஆமா. அந்த ஃபினாலேல கூட வந்து ஸ்வேதா மோகன் மேம்லாம் ஒரு மாரி எமோஷனல் ஆயி ஒரு மாரி அந்த அபிஷேகா பாடும்போதெல்லாம் ஆமா, வந்து ஆமா. பண்ணாங்க. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கன்டினியூஸ் ப்ராசஸ் இல்ல. அது ஒரு 6 மாசம் 7 மாசம் நம்ம அவங்களோட இருக்கும்போது, அவங்க வந்து ரொம்ப நல்லா பாடினாலும் நமக்கு வந்து எமோஷனல் ஆகும். அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றபோது நமக்கு வந்து எமோஷனல் ஆகும்.
இப்போ வர்ஜாலாம் அன்றைக்கி ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு 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 இதில் வந்து அவளுக்கு தொண்டை சுத்தமாக சரியா இல்லை. அவளுக்கு பயங்கர உடம்பு சரியாமல் அவள் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி பட் வேறு வழியில் இப்போ பாடணுன்னா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாடினான். இல்லை வேண்டான்னு சொல்ல வேண்டாங்கிறதுக்காக வந்து பாடினா. அப்போ தொண்டை சுத்தமாக சரியில்லை, அவளுக்கு தெரியும். ஸோ அவள் அங்கே என்ன கஷ்டப்பட்டிருப்பான்றது எனக்கு தெரியும். பிகாஸ் ஒரு ஒரு இதுலேயும் வந்து நல்லா பாடணுன்ட்டு அவ்வளோ முயற்சி எடுக்கிற பொண்ணு அங்கே போய் பாட முடியலன்ற போது நமக்கு வி ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஃபார் தெம். உங்களுடைய ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் சாங் பற்றி சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ரெக்கார்டிங் அப்படின்னா, நான் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்து ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உனக்கு ட்ராக் தான் நீ பாட போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் ஒரிஜினல் சிங்கர் அனுராதா ஸ்ரீராம் மேடம் வந்து பாட போகிறாங்க. நீ வந்து இது ப்ரைவேட் ஆல்பம் மனித நேயம் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஆல்பம், இதுக்கு வந்து நீங்கள் ட்ராக் பாடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ட்ராக்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இது ஹெட்ஃபோன் போட்டு நான் தெரியாது சார், சும்மா வந்து பாடுறேன் அப்படின்னா, சும்மா வந்து பாடு, எனக்கு உன் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், நீ வந்து பாடு அப்படின்னு. சரின்ட்டு அந்த சாங் வந்து நான் பாடினேன். ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பினா, அதாவது நம்ம வாய்ஸை முதல்ல மைக்கில் ஒரு ஸ்டூடியோ அந்த கன்சோலில் கேட்குறது, இந்த சத்யா ஸ்டுடியோஸில் அந்த காலத்தில் இருக்கும், அதில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஸோ ரொம்ப நல்லா பாடிட்டோம் அப்படின்ட்டு நல்லா தான் வந்தது. மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பட் ஆனால் அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், இல்லை உன்னோட வாய்ஸ் வராது, அனுராதா ஸ்ரீராம் மேடம் வராங்க, அவங்க வாய்ஸ் தான் வரப்போகிறது. நான் வந்து எப்படி என்னோடய வாய்ஸ் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குறது, அதுக்கு தான் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் ஐ செட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னோன்னே எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. அதுக்குள்ளே மேடமும் வந்துட்டாங்க, அனுராதா மேடமும் வந்துட்டாங்க. அவங்க வந்து பாடினாங்க பாருங்கள், ஷாக் ஆகிட்டேன் நான். அவ்வளோ அழகாக பாடினாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சிங்கர்னால் எப்படி ஒரு இன்புட் கொடுக்கணும், ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு உயிரை கொடுத்து பாடுறதுன்றது அதாவது நான் இப்போ என்ன பாடினேன்னா, அவங்க சொல்லி கொடுத்ததை அழகாக க்ளீனாக நீட்டாக பாடிட்டேன். பட் இவங்க வந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி அவங்களோட சரக்கெல்லாம் உள்ளே இறக்கி அந்த மாதிரி அவ்வளோ அழகாக பாடியிருந்தாங்க. இது அன்பிலீவபிள். எனக்கு வந்து ஒரு என்னால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பு. ஓ, இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது சிங்கர்னா அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுலேருந்து நான் சரி இன்னும் நம்ம நிறைய அப்போ வந்து ஐ திங்க் ஐ வாஸ் இன் மை 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு சிங்கர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு சாங்குக்கு, ஒரு நார்மலாக ஒரு ப்ளேபேக், அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். அந்த சம்பவன்றது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன். பட் எனக்கு அப்போ வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து என்னோடய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரிய கிராட்டிடியூட் டு ஹிம். அவர் வந்து ஹீ செட், இல்லை எனக்கு லாவண்யா, ஐ வாண்ட் டு ரீடைன் ஹர் வாய்ஸ். பட் அந்த காலத்தில் 6 பாட்டு தான் இருக்கும், அதாவது இந்த ஏ சைடில் 3 பாட்டு, பி சைடில் 3 பாட்டு, அவ்வளோதான் இருக்கும். பட் ஹீ செட் இல்லை இதே ஆல்பமில் வேறு ஒரு சாங், எல்லா பாட்டும் எடுத்தாச்சு, 6 பாட்டுமே எடுத்தாச்சு. தென் ஹீ செட் இல்லை வேறு ஒரு சாங் கொடுப்போம், அது வந்து மேல் பாடியாச்சு ஆல்ரெடி, ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்போம், அவங்கள திருப்பி பாட சொல்லி பி சைடில் வந்து 4 பாட்டு வச்சுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதே ஆல்பமில் இன்னொரு பாட்டு எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் பண்ணுற மற்ற ஆல்பம்ஸ்லாம் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தார். மியூசிக் டைரக்டர் பண்ணுற ஒரு ஆல்பம்லாம் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, இது வாய்ஸ் யார் புதுசாக இருக்குது வாய்ஸ், அந்த மாதிரி தான் ஆர்கானிக்காக மூவ் ஆகி ஐ ஸ்டார்டட் சிங்கிங். அந்த சாங் பாடி காமிக்க முடியுமா? அந்த லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கா? சதி ஒன்றுதான் இங்கு சமயம் ஒன்றுதான், அப்படி வர ஒரு சாங். ஓகே, இது வந்து நீங்கள் ரெக்கார்ட் சாங் பாடினது. ஆமாம். ஓகே ஓகே. தென் வந்து ஃபஸ்ட்டு இமான் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணது, ஃபஸ்ட்டு அவரோட மூவியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங்ஸ்லாம் சின்ன சின்ன ரெக்கார்டிங்ஸு, அதாவது நம்ம நிறைய பாடுவோம், அதாவது சிலதெல்லாம் வெளியில் வரும், சிலதெல்லாம் வராது, ஏன் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து சில டப்பிங் சாங்ஸாக இருக்கும், சிலது வந்து ஸ்மால் பட்ஜெட் சாங்ஸாக இருக்கும், சிலது ட்ராக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இமான் சாருக்கு வந்து என்னோட வாய்ஸ் போச்சு. அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்கு, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு பாடினது வந்து இப்போ கிருஷ்ணதாசின்னு ஒரு சீரியல் முன்னாடி வரும், ரொம்ப பாப்புலரான சீரியல். அது வந்து அந்த டைட்டில் சாங்கே நிதிஷ் மகாதேவன் மேடம் பாடியிருந்தாங்க, பயங்கர ஹிட் அது. ஸோ அந்த சாங் வந்து தெலுங்குல நான் பாடினேன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னோடய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் அவரோட எல்லா ரெக்கார்டிங்ஸ்லையும் நான் பாடுவேன். நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரோட. நான் ஆக்சுவலி அவர் மூவிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு மூவி கிடைக்கும்போது அவர் எனக்கு கூப்பிட்டு ஹீ செட், என்னோடய ஃபஸ்ட்டு மூவி நீ வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. ஸோ ஐ செட், அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அனாட்டமி எக்ஸாம். அனாட்டமின்றது இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப டிஃபிகல்ட், பாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய புக் இருக்கும் நிஜமாவே,
ஸோ அப்போ கரெக்ட் அவர் கூப்பிட்டாரு, இல்லைம்மா மூவி பாட்டு வந்துரு லாவண்யா. ஆ சார் அவர் கூப்பிட்டு லாவண்யா ரெக்கார்டிங் வந்துரு அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன், சார் இல்லை சார் இன்றைக்கி வேண்டாம் சார், ஒரு நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம், எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துட்டுருக்கேன். சார் சான்ஸே இல்லை, உடனே 6 மணிக்கு ரெக்கார்டிங் வந்துரு. அவங்க ஒரு இதாக பொருட்டாவே மதிக்கல. அவருக்கு அதெல்லாம் என்ன விளையாடுறியா, எவ்வளோ பெரிய விஷயம், மூவி ரெக்கார்டிங் அப்படின்னு. சார் எந்த ரெக்கார்டிங் இருந்தாலும் முடியாது சார், யூனிவர்சிட்டி எக்ஸாம் சார் அப்படின்னு. சார் படமா அப்படின்னாரு. ஐ சார் இல்லை சார் அப்படின்னேன். ஜிவி ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் தெரியுமா. தென் ஐ சார் இல்லை சார் மூவி எதுவாக இருந்தாலும் முடியாது சார் அப்படின்னு. தென் சார் விஜய் சார் படம் வரியா அப்படின்னு. சரி சார் சார் டெம்ப் பண்ணாதீங்க சார், வேண்டாம் விஜய் சார். சார் படத்துக்கு கூட நீங்க என்ன பண்ணுறது தெரியல, பிகாஸ் அனாட்டமி யோசிச்சா தலை சுத்துது எனக்கு. அப்புறம் இந்த சார் சங்கர் மாதேவன் சாரோட டூ இட் வரியா இல்லையா அப்படின்னாரு. நான் அப்புறம் விஜய் சார் சங்கர் மாதேவன் சார்லாம் யோசிச்சு ஐயோ இல்லை மிஸ் பண்ணக்கூடாது சார், இதை வைங்க சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா அம்மா கிட்டலாம் பெர்மிஷன் கிட்ட. அப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அந்த டைம் தான். இப்போ இமான் சாரை பார்த்தீங்களா? இப்போ நான் பார்த்தேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அவரோட ஸ்டார்டிங் முதல் மூவி, தென் இப்போ அவர் டாப் மோஸ்ட் டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 மூவி கிட்ட நான் பாடியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னோட வோக்கல் இன்ஜுரி வரைக்கும் நான் அவருக்கு நான் பாடியிருக்கேன். ஸோ அவர் ஹீ ஹஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை லைஃப். நிறைய சாங் என்ன நிறைய ஜென்னுவனாக என்னோட வாய்ஸை வெளியில் கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தது இமான் சார். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அந்த நாட்டு சரக்கு சாங் பாடினது நான் தான் வெளியே சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. அது ஏன் அப்படி? அது அவ்வளோ நல்ல ஹிட்டான சாங்கு. இல்லை, நான் ஜென்ரலி ரொம்ப கன்சர்வேட்டிவ்ங்க. ஸோ அதாவது இப்போ ஸ்டுடியோலாம் போனால் நான் பேசக்கூட மாட்டேன். என்னோட பாட்டி தான் என்னோட பிஆர்ஓ மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்க தான் வந்து எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியோட வருவேன், அந்த பொண்ணு தானே நான் என்னோட பேர் கூட தெரியாது நிறைய பேருக்கு. அந்த பாட்டியோட வருவேன், அந்த பொண்ணு தானே கூப்பிடுப்பா, அந்த பொண்ணு நல்லா பாடும்பா, அவ்வளோதான், அப்படி தான் தெரியும் தவிர. ஸோ நான் பேசி கூட நான் ஆக்சுவலாக யுவன் சாருக்கு வந்து ஒரு ராஜா சாருக்கு ஒரு சோலோ பாடுறதுக்காக போயிருந்தேன் ஸ்டுடியோவுக்கு. அப்போ வந்து அந்த சிடியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிடியோ கேசட்டோ, அந்த கேசட் அந்த டெமோ கேசட் கொடுக்குற டைம்லேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கேசட்டாக கொடுத்தேன், அப்புறம் சிடியாக கொடுத்தேன். அப்புறம் அந்த மாதிரி யுவன் சார்கிட்ட பார்த்து நான் ஒரு ஹிந்துஸ்தானிலாம் அப்போ கற்றுட்ருந்தேன். ஸோ ஹிந்துஸ்தானி ரொம்ப ஹெவி ஹிந்துஸ்தானி கசல்லாம் பாடி அவருக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவர் கேட்டுட்டு அடுத்த நாளே ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த ஹிந்துஸ்தானி கேட்டு உடனே கூப்பிட்டாருன்னா அந்த பயங்கர ஹெவி கிளாசிக்கலாக ஒரு பாட்டு கொடுக்க போகிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனேன். பார்த்தா ஸ்டுடியோவில் அவர் இல்லை, வேறு இந்த பாட்டு வந்து அந்த ரெக்கார்டு ப்ளே பண்ணி காமிக்கிறார். சார் சார் என்ன இந்த பாட்டுக்கா சார் கூப்பிட்டாங்க, நிஜமாவா சார் அப்படின்னு. ஆமாண்ணா. இல்லை சார் கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்களான்னு. நான் செக் பண்ணிட்டேன் மேம். சார் ஒரு தடவை யுவன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்களா, இந்த பாட்டு தான் எனக்கு திருப்பி கேட்குறேன். அவருக்கு புரியலம்மா, நல்ல பாட்டு தான்மா, நீ பாடுமா அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பாடி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அது பெரிய ஹிட் ஆச்சு. பட் ஆனால் நமக்கு ஒரே அந்த வேர்ட்ஸும் இதெல்லாம் கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும் டெஃபினட்டாக அது. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லவே இல்லை, அது நான் பாடின பாட்டுன்றதே எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஜீக்கு வந்ததுக்கப்புறம் தான் பசங்கள்லாம், மேம் லாவண்யா நீங்களா அப்படின்னு, மேம் நீங்கள் இந்த பாட்டு பாடியிருக்கீங்க ஏன் சொல்லலை அப்படின்லாம் பசங்கள்லாம் கலாட்டா பண்ணோம். பட் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு. நீங்கள் அந்த சாங் வந்து பயங்கர ஹிட் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் அதுதான் ஓடிட்டு கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து இந்த சாங் நான் தான் பாடினேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜென்ரல் நம்ம தானே வெளில சொல்லலை. ஆமாம். நம்ம அது ஒன்றும் பெருசாக நம்ம ரெக்கார்டிங் இப்போயே இவ்வளோ தயக்கப்படுறீங்க, சொல்கிறதுக்கே தயக்கப்படுறீங்க. அப்போ அந்த மாடுலேஷனில் கொடுத்து பாடணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே போய் ஹெட்ஃபோன்ஸை போட்டு உட்காந்துட்டு போயிட்டோன்னா அவ்வளோதான். அந்த சாங் பாடி முடிக்கிற வரைக்கும் அங்கே மற்றபடி கூச்சலாம் இல்லை, இவங்க நிற்கிறாங்க இந்த சைடு யார் நிற்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வேலை இல்லை அது. நமக்கு வரலன்னா தான் அவங்க கோவம் வரும், நம்ம வந்தால் அவங்க ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்பிரஷன் எமோஷன் வரணும், அதுதான் நம்மளோட வேலை. அங்கே நம்ம இப்போ நடிக்கிறோன்னு போய் நம்ம போய் அங்கே ஷையாக நம்ம நின்னோன்னா கிளம்புமான்ருவாங்கல்ல, அதே மாதிரி தான். யூஆர் லிட்ரலி ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக், அவ்வளோதானே. அந்த ப்ளேபேக்குன்றது நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டர் தான், யூஆர் வாய்ஸ் ஆக்டர், அவ்வளோதான். Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. AM Ratnam presents N. Lingasamy in Run. Re-release July 10 முதல் உங்கள் திரையரங்குகளில்.